இன்கம் டேக்ஸ் எக்ஸல் ஷீட்டில் ப்ராக்டிக்கலாக இன்கம் டேக்ஸ் எப்படி நம்ம டைப் பண்ணுறது அப்படின்றத பார்ட் 1ல் பார்த்தோம். இது பார்ட் 2. இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது மொத்தம் 3 டுட்டோரியல், 1 வாய் வழியாகவும் 2 ப்ராக்டிக்கலாகவும். இது லாஸ்ட்டு ப்ராக்டிக்கல் பார்ட் 2. 3 வீடியோவும் கேளுங்க. ப்ராக்டிக்கல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸல் ஷீட்டு மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். வாய் வழி டுட்டோரியலில் இருக்கக்கூடிய எக்ஸல் ஷீட்டு தேவையில்லை, அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. 3 டுட்டோரியலும் நல்லா கேளுங்க. கேட்டு புரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கான ஐடி ஃபைல் பண்ணுறது நீங்களே செஞ்சு முடிச்சிடலாம். வேறு மாதிரி சொன்னாலும் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, புரிகிற மாதிரி எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பரான 9840272383 என்ற நம்பருக்கு உங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தெரிவிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஏற்றாற்போல் டுட்டோரியலை மாற்றி அமைக்கலாம். பிறகு வரக்கூடிய டுட்டோரியல் அனைத்தும் உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு புரியும் வண்ணமே என்னால் வெளியிட முடியும். அதனால் இந்த கருத்துக்களை எனக்கு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த எக்ஸல் ஃபார்மை இந்த வருஷம் நீங்களே ஃபில் பண்ணி சக்ஸஸாக முடிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க நம்ம டுட்டோரியலுக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வேல்டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்கம் டேக்ஸ் எக்ஸல் ஃபார்மில் என்டர் பேஜ் என்ற ஷீட்டில் இருந்த அனைத்து தகவல்களும் நம்ம டைப் பண்ணியாச்சு. அடுத்து எக்ஸலில் 5வது ஷீட் போய்க்கலாம். கண்ட்ரோல் பேஜ் டவுன் கொடுத்து வாங்க. Page 1 table, padding next time plus formula H padding next to. Page 1 table, Sugion plus formula I with that. Page 1 table, B 1. Page 4 build on table, name, A1 through B1. பேஜ் 4 build on. இது எக்ஸலில் 5வது ஷீட்டு. 5வது ஷீட்டு வந்த பிறகு கண்ட்ரோல் ஹோம் கொடுத்துக்கோங்க. Page 1 particulars for the purpose of income tax carried I1 to padding everyone to padding next to A1 through T1. Page on particular for the purpose of income tax 2017 டவுன் பண்ணுங்க. Name, A1 through B1. டவுன் பண்ணிட்டு ரைட் ஏரோ கொடுங்க. உங்க நேம் வரும். Madivelantas formula C1 through F1. மேக்ஸிமம் தப்பா வர வாய்ப்பு இல்லை. நீங்க என்டர் பேஜ்ல தப்பா டைப் பண்ணாதான் இங்க தப்பா வரும். திரும்ப ரைட் ஏரோ கொடுங்க. Set GRT teacher as formula I1 through N1. டெசிங்ல செகண்ட் கிரேட் டீச்சர் இருக்கு. ரைட் ஏரோ கொடுத்து உங்க டீடைல் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. DPF sign with CPS no. Or if you have to don't have to look past the time you have to have a note to pass from the sign with EDN as formula I1 through T1. பேட் ஆன் பர்టిక్యులர்ல CPS நம்பர் தான் லாஸ்ட். அதனால CPS நம்பர் சொன்ன பிறகு ஒரு ஹோம். Name A1 through B1. ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் செல்லுக்கு வந்துரும். ஒரு முறை டவுன். Office A1 through B1. இங்க இருந்து நீங்க ரைட் ஏரோ கொடுத்தீங்கன்னா ஆபீஸ் நேம், டான் நம்பர், பேன் நம்பர் போகும். பேன் நம்பர் சொன்ன பிறகு ஒரு ஹோம் கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்துரும். ஒரு டவுன். Pay and allowances A9 through K9. பே அண்ட் அலவன்சஸ்னு இருக்கும். ஒரு முறை ரைட் ஏரோ அழுத்தினீங்கன்னா official deductions from the salary L9 through T9. official deduction from the salary. அவ்வளவுதான். இந்த ரெண்டு காலம் தான் இருக்கும். ஒரு ஹோம் கொடுத்து Pay and allowances A9 through K9. ஒரு டவுன் பண்ணுங்க. Total first comment K9. டோட்டல்னு சொல்லுது. இந்த லைன்ல நடுவுல இருக்கு கர்சர். நடு செல்லுல டோட்டல் இருக்கு, அத சொல்லுது. திரும்ப ஒரு ஹோம் கொடுங்க. Month மற்றும் year A9. மந்த் மற்றும் இயர் சொல்லுது. இங்க இருந்து ரைட் ஏரோ கொடுத்துட்டே வந்தீங்கன்னா பே P9. GPC9. GP கிரேட் பே, PP9. PP பர்சனல் பே, D9. DA, HRA9. HRA, MA first comment G9. MA, SPL all first comment H9. SPL ஆல் சொல்லுது. ஸ்பெஷல் அலவன்ஸ், Others I9. அதர்ஸ், CA first comment K9. CA கன்வெயன்ஸ் அலவன்ஸ், Total first comment K9. டோட்டல், GPF sign with CPS sign with TPF L9. GPF அல்லது CPS அல்லது TPF, SPF sign with SPF even I1 M9. SPF, SPF ஓட அரியர் சேர்ந்து வர காலம் இது. FBF N9. இது FBF, NI4 NHIS நேஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், CPS RP9. CPS அரியர், FLY9. ஃப்ளை அதாவது PLI. உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஃபைல்ல PLI வர்ற மாதிரி செட் பண்ணிடுறேன். R9. இதுல எம்டியா இருக்கு. I.T first comment S9. I.T என்டர் பேஜ்ல IT டைப் பண்ணீங்கன்னா இங்க தான் வரும். I.T first comment T9. I.T செஸ் 3% செஸ் எடுப்பாங்கன்னு சொன்னல, அது இந்த காலத்துக்கு கீழ வரும். இது எல்லாமே ஹெட்டிங். ஒரு ஹோம் பிரஸ் பண்ணுங்க. Month மற்றும் year A9. மந்த் மற்றும் இயர் வருது. மந்த் மற்றும் இயர் வருது இல்ல, இங்க இருந்து நீங்க டவுன் பண்ணி பாத்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை அப்படி வந்துகிட்டு இருக்கும். மந்த்துக்கு அப்புறம் ரைட் ஏரோ கொடுத்தா பே சொல்லுது இல்ல, பேவுக்கு கீழே டவுன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு மாசத்துக்குரிய பேவும் இங்க வரும். இது உங்களுக்கு வசதியா இருந்ததுன்னா ஒவ்வொரு ஹெட்டிங்க்கு கீழே டவுன் பண்ணி பாத்துக்கிட்டே வாங்க. மா 17 சொல்லுது, மார்ச் சொல்லிருக்கு. இங்க இருந்து நீங்க ரைட் ஏரோ கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பே, ரெண்டாவது கிரேட் பே, மூணாவது PP, நாலாவது DA, ஐந்தாவது HRA,
அடுத்து எம்ஏ, அடுத்து ஸ்பெஷல் அலவன்ஸ், அடுத்து அதர்ஸ், அடுத்து சிஏ கன்வீனியன்ஸ் அலவன்ஸ், அடுத்து டோட்டல், அடுத்தது ஜிபிஎஃப் டிடக்ஷன், அடுத்தது எஸ்பிஎஃப், அடுத்தது எஃபிஎஃப், அடுத்து என்ஹெச்எஸ், அடுத்து சிபிஎஸ் அரியர், அடுத்து பிஎல்ஐ, அடுத்து பிளாங்கா இருக்கும், அடுத்தது ஐடி, அதுக்கு அடுத்தது ஐடி செஸ் 3%. இப்படி சொல்லும். ரைட்டர் அழுத்தினீங்கன்னா ஒவ்வொரு மாசத்துக்கும் வாங்கக்கூடிய பேஸ் அதுக்குரிய டிரெக்ஷன் சொல்லும். ஹெட்டிங் சொன்ன உடனே அதாவது மந்த் அண்ட் இயர் அல்லது பே அல்லது ஜிபி சொல்லும் போது டவுன் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு மாசத்துக்கும் அந்த ஹெட்டிங்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். இந்த பேட் ஆன் பர்டிகுலர்ஸ்ல 12 மாசத்துக்கும் நான் சொன்ன ஹெட்டிங்ல அமௌண்ட் ஃபில் ஆயிருக்கும். அதுக்கும் கீழே அதோட டோட்டல்ஸ் இருக்கும். அதுக்கும் கீழே அரியர்ஸ் ட்ரான் பர்டிகுலர்ஸ் இருக்கும். அரியர் ட்ரான் பர்டிகுலர்ஸ் இருக்கும். இதுல தான் DA1, DA2, அடுத்து இஎல்எஸ், அடுத்து போனஸ், அடுத்து அரியர் 1, அரியர் 2, அரியர் 3 இது எல்லாமே இருக்கும். இப்போ DA1, DA2 என்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நம்ம மேல DA பார்த்தோம்ல அதுக்கு கீழே அரியர்ஸ் ட்ரான் பர்டிகுலர் அந்த ஹெட்டிங்க்கு கீழே ஒரே ரோ தான் அரியர்ஸ் ட்ரான் பர்டிகுலர்ஸ் என்ற ஹெட்டிங்க்கு கீழே அந்த அமௌண்ட் எல்லாம் வந்திருக்கும். போனஸ், அரியர் 1, அரியர் 2, அரியர் 3, இஎல்எஸ் இது எல்லாமே அரியர்ஸ் ட்ரான் பர்டிகுலர் ஹெட்டிங் இருக்குல்ல அதுக்கும் கீழே பேக்கும் கீழே வரும். DA மட்டும் DA ஹெட்டிங்க்கு கீழே வரும். அதுக்கு கீழே இந்த அரியர்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்து ஒரு டோட்டல் வரும். இந்த பேஜ்ல நான் சொன்ன மெத்தட்ல நீங்க பாருங்க. மேக்ஸிமம் என்டர் பேஜ்ல நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க தவறா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்த போதிலும் என்னோட மிஸ்டேக் இருக்கலாம். அதனால DA இது எல்லாமே ஓரளவுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்ட்ரோல் அப்பேரோ அழுத்தி எக்ஸல்ல 4வது ஷீட் வர Page 3 table B3. ஐடி ஃபார்மோட 3வது பேஜ். அதனால தான் பேஜ் 3 சொல்லுது. வந்த பிறகு டாப் போங்க. அதாவது கண்ட்ரோல் ஹோம் கொடுங்க. Particulars of LIC side with pay on with Rugi. பர்டிகுலர்ஸ் ஆஃப் LIC/ULIP அந்த டீடைல் வருது. ஒரு முறை டவுன் கொடுங்க. போன டுட்டோரியல்ல இதெல்லாம் சொல்லியிருப்பேன் என்னென்ன ஹெட்டிங் இருக்குன்ட்டு. S.N1 சொல்லுது. அதாவது நம்பர். ரைட்டர் அழுத்தி பாத்தீங்கன்னா பாலிசி நம்பர் பாலிசி நம்பர். நான் ஒரு LICல ஒரு 12,000 காமிச்சேன். அதை இங்க டைப் பண்ண போறேன். அடுத்து ரைட்டரை கொடுத்தீங்கன்னா name of the company C1. நேம் ஆஃப் த கம்பெனி. அடுத்து ரைட் ஏரோ name of the insured matter in relationship D1. நேம் ஆஃப் த இன்சூர்ட். அடுத்து ரைட் ஏரோ name of policy E1. நேம் ஆஃப் பாலிசி. amount insured F1. அமௌண்ட் இன்சூர்ட். annual premium paid D1. ஆனுவல் பிரீமியம் பெய்டு. இங்க இருந்து ஒரு ஹோம் கீ பிரஸ் பண்றேன். சீரியல் நம்பருக்கு போய்டும். A1. ஒரு முறை டவுன் பண்ணீங்கன்னா சீரியல் நம்பர் 1. அடுத்து ரைட்டர் அழுத்தி பாலிசி நம்பர் டைப் பண்ணலாம். என்னோட பாலிசி நம்பர் எக்ஸாம்பிளுக்கு edit item edit control 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 சும்மா சாம்பிளுக்கு தான் டைப் பண்ணிருக்கேன். என்னோட பாலிசி நம்பர் சரியா தெரியல அதனால page 3 table C3. பாலிசி நம்பர் டைப் பண்ணி அடுத்த ரைட்டர் கொடுத்தோம் அப்படின்னா நேம் ஆஃப் த கம்பெனி. இது நேம் ஆஃப் த கம்பெனியோட காலம் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முறை அப்ப எடுத்து பாருங்க. name of the company C1. நேம் ஆஃப் த கம்பெனி சொன்ன பிறகு ஒரு டவுன் ஏரோ கொடுத்து C3. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் போடலாம். இல்லனா LIC ன்னு போட்டுக்கோங்க. நான் LIC ன்னு போடுறேன். edit item edit control LIC. LIC போட்டேன். அடுத்த ரைட் ஏரோ அழுத்துங்க. page 3 table D3. நேம் ஆஃப் த இன்சூர்ட் அண்ட் ரிலேஷன் வரும். இந்த காலம் தானே கன்ஃபார்ம் பண்றதுக்கு அப் ஏரோ அழுத்தி பாருங்க. particulars of LIC name of the insured matter in relationship D1. சொன்ன பிறகு டவுன் ஏரோ கொடுத்து D3. என்னோட பேர்ல தான் நான் இன்சூர் பண்ணிருக்கேன். அதனால என் பேரை எழுதிக்கிறேன். edit item edit control VADIVELAN. வடிவேலன் டைப் பண்ண ரைட் அழுத்துங்க. page 3 table E3. ரைட்டர் அழுத்துனா நேம் ஆஃப் த பாலிசி. இது நேம் ஆஃப் த பாலிசி தானா அப்படின்றத அப்பேரோ அழுத்தி பார்த்துட்டு டவுன் பண்ணிக்கோங்க. ஜீவன் சரல் டைப் பண்றேன். edit item edit control JEVAN SARAL. ஜீவன் சரல் நேம் ஆஃப் த பாலிசி. இந்த பாலிசி பேர் ஜீவன் சரல்ன்றதுனால அந்த நேம் டைப் பண்ணிக்கிறேன். அடுத்த ரைட் ஏரோ page 3 table F3. இது அமௌண்ட் இன்சூர்ட். இதுல நான் 1 lakh கொடுக்குறேன். என்னோட இன்சூர்ட் அமௌண்ட். edit item edit control Sufiyam 1 லட்சம் போட்டு ஒரு ரைட் ஏரோ கொடுத்துட்டேன்னா page 3 table G3. ஆனுவல் பிரீமியம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஆனுவல் பிரீமியம் 12,000 கொடுக்குறேன். edit item edit control Sufiyam. டைப் பண்ண பிறகு ஒரு ஹோம் பிரஸ் பண்ணிக்கிறேன். page 3 table A3. இது மாதிரி 4 பாலிசி இதுல ஆட் பண்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ரெண்டாவது பாலிசி இருந்ததுன்னா இந்த சீரியல் நம்பர் 2ல ரைட்டர் அழுத்தி டைப் பண்ணிக்கலாம். ஹோம் பிரஸ் பண்ணி டவுன் பண்றேன். particulars of PLIAX2 இதுல என்ன டைப் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் பர்டிகுலர் ஆஃப் PLI. பர்டிகுலர்ஸ் ஆஃப் PLI ன்னு சொன்ன பிறகு டவுன் பண்ணி சீரியல் நம்பர் 1 வந்தவனே ரைட்டர் அழுத்தி டைப் பண்ணிக்கலாம். particulars of NPLSPLCA பர்டிகுலர்ஸ் ஆஃப் NSC பாண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஹோம் கொடுத்துட்டு டவுன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா சீரியல் நம்பர் வரும். LICக்கும் PLIக்கும் இருந்த ஹெட்டிங் மாதிரி இங்க இருக்காது. பர்டிகுலர்ஸ் ஆஃப் NSC என்ற ஹெட்டிங் கீழ சீரியல் நம்பர் சொல்லும். ரைட் ஏரோ அழுத்துனீங்கன்னா name of post office NSC நேம் ஆஃப் த போஸ்ட் ஆபீஸ். date of purchase of the NSC NSC எப்ப பர்ச்சேஸ் பண்ணீங்கன்றது டேட் போட்டுக்கணும். rate of interest ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் amount அமௌண்ட். ஒரு ஹோம் பிரஸ் பண்ணீங்கன்னா சீரியல் நம்பர் போய்டும். டவுன் பண்ணீங்கன்னா சீரியல் நம்பர் 1 வரும்.
ஒன்று வந்தவொடனே ரைட் ஏரோ அழுத்தி என்எஸ்சி நேம் ஆஃப் த என்எஸ்சி நம்பர் நேம் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ் அடுத்து ரைட் ஏரோ அழுத்திங்கன்னா டேட் ஆஃப் பர்ச்சேஸ் த என்எஸ்சின்னு இருக்கும். டேட் ஆஃப் த பர்ச்சேஸ் போட்டுக்கணும். அடுத்து ரைட் ஏரோ அழுத்திங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடணும். அடுத்த ரைட் ஏரோ அழுத்தி அமௌண்ட் போடணும். அப்படியே டவுன் பண்ணி வாங்க. பர்டிகுலர்ஸ் அபவுட் த பேமெண்ட் ஆஃப் டியூஷன் ஃபீஸ் இந்த காலத்துக்கு வரும். இதுல சீரியல் நம்பர் இருக்கு. சீரியல் நம்பர்லயும் ரைட் ஏரோ கொடுக்குறேன். நேம் ஆஃப் த சைல்ட் அண்ட் கோர்ஸ் அடுத்த ரைட் ஏரோ. நேம் ஆஃப் த ஸ்கூல் ஆர் காலேஜ். டேட் ஆஃப் பேமெண்ட். அமௌண்ட் பெய்டு. டியூஷன் ஃபீஸ் பே பண்ணது 2 குழந்தைக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை நீங்க பாத்துக்கோங்க. பர்டிகுலர் அபவுட் த பேமெண்ட் ஆஃப் டியூஷன் ஃபீஸோட ஹெட்டிங்ல இருக்குல்ல சீரியல் நம்பர், அந்த சீரியல் நம்பர் வந்துடும். டவுன் பண்ணி 1 சொல்லும். அதுல இருந்து ரைட் ஏரோ அழுத்தி இதுல என்னென்ன கேட்டிருக்கோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து டவுன் பண்ணி வந்தீங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் பிக்ஸட் டெபாசிட். இந்த காலத்துல கொடுத்த எல்லா அமௌண்ட்டும் ஃபர்ஸ்ட் என்டர் பேஜ்ல நம்ம கொடுத்துருப்போம். அது எல்லாமே ஐடி ஃபார்ம்ல போயிடும். இது வந்து அந்த அமௌண்ட்டுக்கான தகவல் மட்டும் தான் அங்க கொடுக்க போறோம். அதோட பாலிசியோ அதோட நம்பரோ அமௌண்ட் அதோட டீடைல் மட்டும் இங்க டைப் பண்ண போறோம். டவுன் பண்ணுங்க. பிக்ஸட் டெபாசிட் சீரியல் நம்பர் வரும். ரைட் ஏரோ அழுத்துங்க. டேட் பேங்க் ரிசிப்ட் நம்பர் பீரியட்ஸ் இயர்ஸ் அமௌண்ட். ஒரு ஹோம் கொடுத்தீங்கன்னா சீரியல் நம்பர் வந்துடும். டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். உங்களுக்கு தேவையான தகவலை இங்க டைப் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் அப் ஏரோ அழுத்தி எக்ஸல்ல 2வது ஷீட், ஐடில ஃபர்ஸ்ட் பேஜ். கண்ட்ரோல் ஹோம் கொடுங்க. Income tax calculation statement table with rely on. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் இருக்கு. இன்கம் டாக்ஸ் கால்குலேஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. டவுன் பண்ணி பாத்தீங்கன்னா financial year மெயினா 4 காலம் இருக்கும். உள்ள வந்தீங்கன்னா சிலதுல 5 காலம் 6 காலம் இருக்கும். A to I வரையும் காலம் இருக்கும். அந்த காலத்தை சில இடத்துல மெர்ஜ் பண்ணிருப்பாங்க, சில இடத்துல 3ஆ பிரிச்சிருப்பாங்க, சில இடத்துல 6ஆ பிரிச்சிருப்பாங்க, சில இடத்துல 4ஆ பிரிச்சிருப்பாங்க. நீங்க ரைட் ஏரோ அழுத்தும் போது மெர்ஜ் பண்ணிருக்கும். அதனால I சொல்லிட்டு ஒரு நம்பர் சொல்லும். அதுக்கப்புறம் ரைட் ஏரோ அழுத்த தேவையில்லை. இந்த ஃபார்ம்ல என்னென்ன ஆப்ஷன்கள் எல்லாம் வருதுன்றத உங்களுக்கு சொல்லணுன்ற ஒரு விருப்பம் இருக்கு. ஆனா வீடியோவோட லென்த் அதிகமாயிடும். அது மட்டும் இல்லாம கேட்கறதுக்கும் போர் அடிக்கும்ன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அடுத்து எக்ஸல்ல 3வது ஷீட்டு ஐடி இன்கம் டாக்ஸுக்கு 2வது பேஜ். கண்ட்ரோல் டவுன் ஏரோ கொடுங்க. பேஜ் 2ன்னு சொல்லும். வந்த பிறகு கண்ட்ரோல் ஹோம் கொடுத்துக்கோங்க. இதுலயும் ஐ வரையில் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சீரியல் நம்பர் டீடைல் அமௌண்ட் இதுதான் மெயினான காலமா இருக்கும். நடுவுல காலங்கள் வந்து கொஞ்சம் விரிவுபடுத்திருப்பாங்க. ரைட் ஏரோ அழுத்தி அமௌண்ட் I1 வருது இல்ல, இங்க இருந்து நீங்க டவுன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா authorize the drawing and disbursing officer to deduct the balance amount of tax from my February month salary B38 through G38. B38 G38 வரையிலும் மேர்ஜ் பண்ணி I hereby authorized the drawing and disbursing officer to deduct the balance amount of tax from my February month of salary அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க இருந்து ரைட் ஏரோ அழுத்தினீங்கன்னா HI 38ல 0 அதாவது சுழியம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டாக்ஸ் எவ்வளவு வருதோ இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளவு டாக்ஸ் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஐடி ஃபார்ம்ல பேஜ் நம்பர் 2, 3, 4 இதுல 3த்துலயும் உங்க சைன் இருக்கும், பிளேஸ் டேட் இருக்கும். எக்ஸல்ல ஃபர்ஸ்ட் ஷீட்ல என்டர் பேஜ் இருந்துன்னு சொன்னேன். இதுல லாஸ்டா PLI டைப் பண்ணிட்டு டவுன் பண்ணி வந்தீங்கன்னா PLI டீடைல் இன்க்ளூடிங் சர்வீஸ் டாக்ஸ் என்ற காலம் இருக்கும். டவுன் பண்ணி வந்தீங்கன்னா PLI யோட மார்ச் ஏப்ரல் மே பிப்ரவரி 18ன்னு சொல்லும். திரும்ப டவுன் பண்ணீங்கன்னா திரும்ப ஒரு டவுன் பிப்ரவரிக்கு அடுத்து டோட்டல் சொல்லும். திரும்ப டவுன் பண்ணுங்க. இன்னொரு டவுன் பண்ணுங்க. பிளேஸ்ன்னு சொல்லும். பிளேஸ்ல ரைட் ஏரோ அழுத்தி நீங்க என்ன பிளேஸ்ன்றத உங்க ஊர் பேர் டைப் பண்ணிக்கோங்க. லெட்டர்ல பிளேஸ் டேட் கொடுப்பல அது வந்து லாஸ்ட்ல ஐடி ஃபார்ம்ல என்டர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால உங்களுக்கு இங்கவே அந்த லிங்க் கொடுக்குறேன். பிளேஸ்ன்னு இருக்கிற இடத்துல ரைட் ஏரோ அழுத்தினீங்கன்னா நான் தஞ்சாவூர் டைப் பண்றேன். பிளேஸ் சொன்ன பிறகு ரைட் ஏரோ அழுத்தி தஞ்சாவூர்னு கொடுத்துருங்க. திரும்ப டவுன் இங்க டேட் நீங்க என்னைக்கு சப்மிட் பண்றீங்களோ அந்த டேட் கொடுங்க. நான் டேட் கொடுக்குறேன்.
1, pulli, 2, sufian 1, 24 pulli sufian 1 pulli 2 sufian 1 ext sinut 1. இது தேதிக்குரிய இடம் தானா அப்படின்றத லெஃப்ட் ஏரோ அழுத்தி பாருங்க. Et minut 1. டவுன் பண்ணி பாருங்க. Total tax amount minut 300. டோட்டல் டாக்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளவு டாக்ஸ் வந்திருக்குன்றத இங்கவே பாக்குற மாதிரி லிங்க் பண்ணிட்டேன். ரைட் ஏரோ அழுத்துங்க. Sufian first formula sinut 300. உங்களுக்கு 0 rupees டாக்ஸ் வந்திருக்கு. எந்த பேலன்ஸ் இல்லாம எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்ட பிறகு நீங்க இங்க வந்து பாருங்க உங்க டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளவுன்றது இங்க தெரியும். இந்த பிளேஸ் டேட் இது எல்லாமே என்டர் பேஜ்ல டைப் பண்ணா போதும். செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ் எங்க எல்லாமே டேட் பிளேஸ் கொடுக்குறோமோ அங்க எல்லாமே நான் இது வர்ற மாதிரி லிங்க் கொடுத்துட்டேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ல தெரிவிச்சு வேல்டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.